ஒரு விஷயம் பத்தி பேச போறேன். இது ஆக்சுவலி இந்த விஷயம் நான் இந்த மாதிரி விஷயத்துல நான் இது வரைக்கும் தலையிட்டது இல்ல. ஆனா இவங்களை எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல என் சின்ன பையனுக்கு இவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ரீல்ஸ் ஒண்ணு நாங்க எப்படி சொல்றது ரீபோஸ்ட் கூட நாங்க பண்ணிருக்கோம். அந்த ஃபாதர் இஸ் அஃபா அது நாங்க கூட பண்ணிருக்கோம். மாம் இஸ் அ மாம், சிஸ்டர் சிஸ் அந்த ரீல்ஸ் நான் பண்ணிருக்கேன். என் பையன் சொன்னான், இந்த ஆண்டி ரீல்ஸ் போட்டாவே அவன் ஓடியாந்து அந்த ஆண்டி ரீல்ஸ் போட்டிருக்காங்களாமா அப்படின்னு கேட்பான். சோ அதனால அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் நான் ரெகுலரா பார்ப்பேன். அதே மாதிரி அவங்கள நேரா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஷஷ்டி பொட்டிக் ஸ்டால் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க பாருங்க. அங்கே நான் வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்தேன், செகண்ட் டே அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம். பட் நான் 2 நாளும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து 2 எக்ஸ்போக்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்க. அப்பவுமே அது கொஞ்சம் லாங்கா வந்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். என்னால அவ்வளவு தூரம் போக முடியல. நான் போரூர்ல இருக்கிறதுனால போரூர் சஷ்டி பொட்டிக் போட்டதுனால எனக்கு கிட்ட இருந்தது. நான் அதுக்கு ட்ரை பண்ணேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க லாஸ்ட் நேத்தும் இன்னைக்கும் அவங்களோட வீடியோலாம் அழுதுட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அழுகுறது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாளைக்கு ஹாப்பியா போடுறாங்க, ஒரு நாளைக்கு அழுகுறாங்க. இது ரொட்டீனா போயிட்டு இருக்கு. அது நமக்கு என்ன விஷயம், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இவங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனா தான் அவங்க காமெடியா பண்ணிட்டு வந்தாலும் அந்த காமெடியில அவங்க மோட்டிவேஷன் தான் நிறைய கொடுத்திருக்காங்க எல்லாருக்குமே. எனக்கே அது நிறைய விஷயத்துல நான் எடுத்திருக்கேன். அவங்க பேசுறது, ஏண்டி கொழுப்பெடுத்த குமரிகளான்னு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு சிரிப்பு வரும். என் பையன், அவன் நிறைய வீடியோல இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்த வார்த்தை கேட்கும் போதே அவன் ரொம்ப சிரிப்பான். அவ்வளவு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு பொண். அவங்கள இவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது அவங்களால முதுகுல குத்துனது அவங்க தாங்க முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு அவங்க மேல அவங்க ஃபுல்லா 100% நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை வச்ச ஒரு பர்சன் முதுகுல குத்திட்டாங்களே அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்களால அதை தாங்க முடியாம 2 நாளா அழுதுட்டு இருக்காங்க. அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி அவங்க கூட இல்ல, அவங்க தனியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களோட நான் டச்ல இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களோட ரீல்ஸ்க்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க என்னோட ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்களா என்ன, அதை பத்திலாம் எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் அவங்க அழுகுறத பார்த்துட்டு நேத்து நான் விஜயோடைய விஷயத்துல நான் அதுலயே இருந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் அகைன் அதே மாதிரி ஒரு வீடியோ அவங்களோட லாயர் போட்டிருந்தாங்க. அதுலதான் நான் கேட்டிருந்தேன் யார் அவங்க அப்படின்னு கேட்டேன். அந்த லாயர் எனக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பதான் அவங்க சொன்ன உடனே இந்த பர்சன் தான் அப்படின்னு எனக்கு கிளியரா புரிஞ்சுது. ஏன்னா அந்த பர்சனுடைய வீடியோஸும் நான் பாக்குறேன். அவங்களுமே நல்ல டைப்பா தான் தெரிஞ்சாங்க. ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் போடுறாங்க, சாமி பத்தி எல்லாம் பேசுறாங்க, பாசிட்டிவிட்டி அதிகமா பேசுறாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்றது என்னால நம்பவே முடியல.